மனுஷனுடைய பெருமைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா? டெக்னாலஜில வளர்ந்துட்டோம் நாங்க தான் முன்னேறியவர்கள் என்று சொல்றாங்க. என்னதான் டெக்னாலஜில வளர்ந்தாலும் ஒரு சிலையின் முன்னாடி தான் அவன் போய் என்ன செய்றான்? கூனி குறுகி நிக்கிறான் இல்லையா? கேட்க முடியாத, பார்க்க முடியாத ஒரு சிலை கிட்ட தான் அவன் தன்னுடைய தேவைகளை கேட்கிறான். என்னதான் டெக்னாலஜில முன்னேறிட்டா மனுஷன் வெற்றி பெற்றுட்டான்னு கிடையாது. இம்மையிலும், மறுமையிலும். ஜின்கள் அப்படி பார்த்தா ஜின்கள் எப்பயோ டெக்னாலஜில முன்னேறிச்சு நம்ம சொல்லலாம். நெறைய சம்பவங்கள் சொல்லப்படுது. இமாம் இப்னு தைமியா மஜ்மு ஃபத்தாவால கூட சொல்றாங்க. ஒரு மனிதன் அவங்களிடம் சொன்னதாக, ஜின்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் பேசும்போது, அவர்களின் பேச்சை வந்து ஒரு கண்ணாடி போல தோன்றக்கூடிய கன்னஹு சுஜாஜ், அதாவது கண்ணாடி போல, அதாவது அவங்களுடைய பேச்சை வந்து கண்ணாடி போல தோன்றக்கூடிய ஒன்றின் மூலம் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க பரிமாறிக் கொள்வாங்க. அவங்களுடைய மெசேஜஸ. அதன் வழியாக சில விஷயங்களையும் காட்டுவார்கள் என்று சொல்றாங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம இப்பதான் செல்ஃபோன்லாம் கண்டுபிடிச்சோம், டிவி, ரேடியோ எல்லாம். இது போன்ற சம்பவங்கள் கேள்விப்படும்போது, நெறைய டெக்னாலஜில அவங்க எப்பயோ முன்னேறிக்கிறாங்க என்று சொல்லலாம் இல்லைங்களா? மேலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம படிக்கும்போது தெரிகிறது. ஜின்கள் வந்து எவ்வளவோ வேலைகளை அவங்களுக்கு செஞ்சு குடுத்தது. பிரம்மாண்டமான வேலைகளை செஞ்சு குடுத்தது. அவங்களுக்காக உயரமான கட்டிடங்கள், சிலைகள், பெரிய பெரிய தொட்டிகள், என்னென்னமோ பாத்திரங்கள்லாம் செஞ்சு குடுத்தது. அசைய முடியாத பெரிய பெரிய அடுப்புகள்லாம் செஞ்சு குடுத்தது. ஜின்களுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அல்லாஹ் குடுத்திருக்கிறான். வானம் வரை அவைகள் சென்று வரும். அதனுடைய அறிவு ரொம்ப அபாரமானது. சில கிளாஸ் மாளிகை மாரிலாம் கட்டுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த பெல்கிஸ் ராணி வரும்போது, தங்களுடைய கால வந்து எடுப்பாங்க தண்ணீர் என்று நினைத்து. ஆனா அது கண்ணாடி மாளிகை அது. மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் அவங்களுக்கு குடுத்து வச்சிருக்கான். அதுங்கலாம் எப்பயோ டெக்னாலஜி முன்னேறிச்சு. ஆனா அவைகள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடியதாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியதாகவும் இருக்குது. ஆனா மனிதன் பெரும்பாலும் மாறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறான். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், தௌஹீத் இல்லை என்றால், அது டெக்னாலஜியை வைத்து எந்த பலனும் கிடையாது. குஃபார்களிடம் இல்லாத டெக்னாலஜியா? ஆனா பல காஃபிர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். கல்வி மட்டும் இருந்துட்டா பத்தாதுங்க. கீழ்ப்படிதல் முக்கியம், அமல் முக்கியம். கண் சிமிட்டி நீங்க தொறக்கிறதுக்குள்ள நான் உங்களுடைய அந்த சிம்மாசனத்த நான் எடுத்து கொண்டு வருவேன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு ஜின் சொல்லுச்சு. கல்வியுடைய ஒரு ஜின். இன்னொரு ஜின் வந்து நீங்க உங்க இடத்துலேருந்து எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எழுந்திக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு வருவேன் என்று சொல்லுச்சு. இவ்வளோ ஆற்றல்கள் அதுக்கு இருக்கு. மனுஷங்களோட எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம தான் மனிதர்கள் இவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள். டெக்னாலஜி இருந்துட்டா போதும். எல்லாமே நம்ம கைவசம். இம்மை, மறுமை வெற்றி என்று நினைக்கிறாங்க. ஒருபோதும் கிடையாது. தௌஹீத் தான் இம்மையிலும், மறுமையிலும் நமக்கு வெற்றி கொடுக்கும் சகோதரர்களே.